ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மத சுதந்திரங்கள், ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், ஸோ ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல ஒரு ஆர்டிகல் மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். சரியா? சரி. ஸோ இதுல வந்துட்டு ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் இருக்கா? ரைட் டு ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் இருக்கா? ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி மிரட்டி கன்வெர்ட் பண்ண முடியுமா? எஸ், நோ, நோ, வி கான்ட் ஃபோர்ஸ். சரியா? ஸோ இந்த ரைட் டு ப்ரொபகேட் அப்படின்றது ஒருத்தரோட ஓன் பிலீஃபை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, அவ்வளவுதான். ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் அவனுடைய விருப்பம். இல்ல நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? சரி, இப்ப நான் கேக்குறேன். அடுத்து இந்த ஏமாத்தி பணத்தை கொடுத்து மதம் மாத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பணத்தை கொடுத்து மதம் மாத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ் திஸ் பாசிபிள்? நான் கேக்குறேன். இப்ப நான் பணத்தை கொடுக்குறேன் உங்ககிட்ட. இப்ப மணியை கொடுத்து எவ்வளவு வேணும்? சரி, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ வந்து பணத்தை கொடுத்தா மதம் மாறுவீங்களா நீங்க? இல்ல நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் மாறுவேனா? என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பணத்தை கொடுத்தோ இல்ல ஏதாவது கொடுத்து வந்து மதம் மாற முடியுமா? என்ன, மாற மாட்டாங்க யாருமே. சரியா? சோ எல்லாரும் வந்து சிந்திக்கிற டைம்ல இருக்காங்க. அந்த காலத்துல மாறினாங்க. எதற்காக மாறினாங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சவுத் இந்தியால போனீங்கன்னா நாடார் சமுதாயம் அதிகமா இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ்ல, தெரியுமா? நாடார் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. இந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி, அந்த சவுத் தமிழ்நாடு சைட்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ்ல. ஏன் வந்து அவங்க நாடார்ன்றது ஒரு காஸ்ட். சரிங்களா? சோ மேக்சிமம் நிறைய பேர் அந்த காஸ்ட்ல வந்துட்டு கிறிஸ்டியன் பாதிரியர், அந்த ஃபாதர்ஸ், அந்த அந்த ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஃபாதரா அப்படிலாம் இருப்பாங்க. சோ ஏன் வந்து அவங்க அந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு 1820s, சரிங்களா, எக்ஸாக்ட்லி சொல்லணும் 1850s இந்த டைம்ல, 1820s 1850s இந்த மாதிரி 19th செஞ்சுரியில நிறைய பேர் வந்து அதை கன்வெர்ட் ஆனாங்க. காரணம், பெண்கள் மேலாடை அணிவதற்கு உரிமைகள் மறுக்கப்பட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேலாடை போராட்டம் யூனிட் 8 டாபிக்ல தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல அந்த டாபிக் நான் எடுத்திருக்கேன். நாடார் சமுதாய பெண்கள் மேலாடை அணிவதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. சரியா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா மார்பக வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ வந்து பே பண்ணும். பிரெஸ்ட் டாக்ஸ், அதாவது முளக்காரம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. இந்த ட்ராங்கூர்ல எல்லாம் அந்த மார்த்தாண்டவர்மன் அதெல்லாம் போட்டு மக்களை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சரியா? சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல வந்துட்டு அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கிறிஸ்துவத்துல மாறினாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்டியனா மாறினாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? சோ அதனால வந்துட்டு மாறினாங்க. ஆடை அணிவதற்காக மாறிய ஒரு கூட்டம். சரியா? சரி, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சா மாறுவாங்களா? மாற மாட்டாங்களா? ஏன் அங்க போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சம அந்தஸ்து கிடைக்கிறது. சரிங்களா? சோ இங்க வந்து தாழ்த்தப்படுகிறார்கள். சோ தாழ்த்தப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அங்க போனா மாறுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது கன்வெர்ட் ஆனாங்க. சோ அந்த காலம். சோ இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கொடுத்து மாத்துறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா ரெண்டு விஷயத்துல வந்து மதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு, அவன் சைல்டா இருக்கணும். சரிங்களா? இப்ப பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மதத்துக்கு, இப்ப இஸ்லாமோ அல்லது கிறிஸ்டியனோ அல்லது புத்தமோ இல்ல சீக்கியர்களுக்கோ மாறுறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு மதத்துல இல்ல ஹிந்து மதத்துக்கு மாறுறாங்க, வேற ஒரு மதத்துல இருந்து வேற ஒரு மதத்துக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்க குழந்தைகள் வலு கட்டாயமாக மாற்றப்படுகிறார்கள். கரெக்டா? குழந்தைகள் வலு கட்டாயம் 5 வயசு 8 வயசு இருக்கக்கூடிய குழந்தைய கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க, கட்டாயப்படுத்தி கோயிலுக்கு கூட்டு போவாங்க. சோ இது வந்து கட்டாயம் மத மாற்றம். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இது கட்டாய மத மாற்றம். அந்த குழந்தைகளை மதம் மாத்திட்டாங்க, அப்படியா? நோ. சோ அது அதுல வராது. சரிங்களா? குழந்தைங்க தானே. சரி. செகண்ட், திருமணத்துக்காக ஒரு சிலதுங்க மதம் மாறும். திருமணத்துக்காக ஒரு சிலர் வந்து மதம் மாறுவார்கள். அது வந்து அந்த ஹஸ்பண்ட் அந்த பையன் மேல லவ் பண்ணி அவன் மேல இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக மதம் மாறுகிறார்கள். சரிங்களா?
சோ இது ஒரு ரீசன். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ரீசனை விட்டு மத்த யாருமே கட்டாயத்தின் பேரில் வந்து மதம் மாறியது எனக்கு தெரியல. சரியா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவனோட தம்பி கசின். அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. சோ லாஸ்ட்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் மதம் மாறுறது கூட ரெடியா இருக்கும். காரணம் அந்த பொண்ணு வேணும் அவனுக்கு. அவனுக்கு மதம் பெருசு கிடையாதுங்க. அங்க அவனுக்கு எது பெருசு அப்படின்னா பொண்ணுதான் பெருசு. தவறு கிடையாது. இது என்ன பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. அவனுக்கு வந்து மதத்தை காட்டிலும் அந்த பெண்ணு தான் முக்கியமா இருக்கு. பட் அதே மாதிரி அந்த பெண்ணும் இருந்தால்னா பிரச்சனை இல்ல. நிறைய பேர் என்ன பண்றானுங்க, லவ் ஜிஹாத் லவ் பண்றானுங்க. அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் பண்ணிட்டு போர் அடிக்கும். அதுக்கப்புறமா என்ன பண்றானுங்க, அந்த பொண்ணை வந்து துரத்தி விட்டுறானுங்க. இல்ல பீஸ் பீஸா வெட்டி 36 பீஸா எவ்வளவு பீஸுங்க வெட்டினா 36 பீஸா 36 பீஸா கட் பண்ணி தூக்கி போட்டான். 36 பீஸா. சரியா? நான் என்ன சொல்றேன்னா, ஏன் வந்து கொல்லணும்? பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? சரி ஓகேங்க. சோ டாபிக் உள்ள வருவோம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் கிடையாது. நான் அதே தான் சொல்றது. கள்ளக்காதல் இருக்கா, போயிடு அவன் கூடவே. எதுக்கு ஹஸ்பண்ட் மேல கல்ல தூக்கி அம்மிக்கல்ல எடுத்துன்னு போய் மண்டையில போட்டு அவனை கொல்லணும்? நீ அவன் கூடவே போயிடு. நான் தான் சொல்றேன். ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கா, மேரேஜ் ஆயிடுச்சு. சரிங்களா? இவளுக்கு இன்னொருத்தனோட கள்ள தொடர்பு இருக்கு. சோ அப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீ அவன் கூட போயிடு, இவனை விட்டுரு. இவன் வேற யாராவது திருமணம் பண்ணிப்பான், இல்ல சன்னியாசியா போயிடுவான், அல்லது அவன் சும்மாவா சுத்திக்கிட்டு இருப்பான், உயிரோட இருப்பான். சரியா? நீ இல்லன்னா இன்னொருத்தி. நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் அம்மிக்கல்ல எடுத்து அவன் மண்டையில போட்டு கொன்னுட்டு, அதுக்கப்புறமா இவனுக்கு பிறந்த குழந்தைங்களும் கொன்னுட்டு, தண்ணியில தூக்கி கிணத்துல தள்ளி விட்டு கொன்னுட்டு, இல்ல சாப்பாட்டு விஷம் வச்சு கொன்னுட்டு இவன் கூட போகணும்? நீ தாராளமா போ. இவங்க வந்து என்னமோ பண்ணிட்டு போறாங்க. இது என்னுடைய வாதம். நான் தவறுன்னு சொல்ல. ஐ மீன் உன் ஆசை அவன் கூட தான் போனா போய் தொலை. பட் ஏன் கொல்ற? சரிங்க, இங்க வருவோம். சோ இங்க வந்து கொலை செய்வதற்கான உரிமைகள், இது கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுவதற்கான உரிமைகள் இல்லை. சோ திஸ் freedom is subject to public morality, public order, bottleneck of India. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்ப அதே அந்த டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ்ல இல்லையே, சம்பந்தம் எல்லாம் கேக்குறீங்க. நெக்ஸ்ட், பப்ளிக் சப்ஜெக்ட் டு பப்ளிக் மொராலிட்டி எழுதிட்டீங்களா? This is subject to public morality, order, public order, morality, health. சரி, இந்த பர்டிகுலர் ஏரியாஸ், சரிங்களா, இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக்ல நான் எடுக்கிறேன். சரியா? இந்தியாவுல இந்த பர்டிகுலர் ஏரியா சிறுகுடி காரிடர்லாம் எடுக்கிறேன். சரி, இது முடிஞ்சுதா? சோ இவை பொது சட்ட ஒழுங்கு, ஒழுக்கம், மருத்துவம் அல்லது ஹெல்த், சுகாதார நலவாழ்வு. ஹெல்த் நலவாழ்வு அதாவது வெல்ஃபேர்னு போடலாம். ஹெல்த் வந்து சுகாதாரம்னு போட்டுக்கோங்க. சுகாதாரம் பொறுத்து கட்டுப்படுத்தப்படலாம். எது? இந்த சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படலாம். சரியா? எழுதிட்டீங்களா இந்த பாயிண்ட்? சோ this is not absolute. சரிங்களா? சோ இது முழுமையாக வழங்கப்படவில்லை. it is not absolute. சரியா? சப்ஜெக்ட் டு இந்த சட்ட ஒழுங்கு, ஒழுக்கம், சுகாதாரம் இதை பொறுத்து இருக்கு.
சரி, அடுத்து வந்துட்டு இந்த சீக்கியர்கள் வந்துட்டு கிருப்பான் தலையில போட்டிருப்பாங்க பாத்தீங்களா? தலையில. சோ அவங்க 5K அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. நீங்க தலைய அவங்க போய் புடிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தலைமுடிய ஏதாவது தொட்டு பாருங்க, வச்சு செஞ்சுருவாங்க. போட்டு தள்ளுவாங்க. சரிங்களா? ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. இஸ்லாமியர்களை பார்த்து பன்றி, சௌரா அந்த வார்த்தை பன்றி, பன்றின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. சீக்கியர்களுடைய மண்டையை தொடக்கூடாது. சரிங்களா? சோ அவங்களோட வாள் ஒரு ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. எடுத்து குத்திடுவாங்க. சரி, அவங்க தலையில வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முடி விட்டுருப்பாங்க. அப்புறமா அது மேல வந்து என்ன ஒரு ஒரு இது வச்சிருப்பாங்க, குடுமி விட்டுருப்பாங்க. சோ இது எல்லாமே அவங்களுடைய ரிலீஜியஸ் பர்பஸ் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. மத்தபடி வந்து ஃப்ரெண்டா எல்லாம் ஓகே தான். ஆனா அவனுடைய மத சுதந்திரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவனோட இன்னர் ஃபீலிங்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம கிண்டல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்துக்கலாம். சரிங்களா? ஒரு சிலர் அவனை ஹர்ட் ஆகுது, கலாய்க்கும் போது ஹர்ட் ஆகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது. அவனை என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. சரி, நம்ம இங்க வருவோம். சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றது. சோ ஆர்டிகல் 225 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒன், wearing and carrying of kirpans is to be included in the profession of Sikh religion அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஆர்டிக்கல்ல ஏன் நான் இவ்வளவு டெப்தா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ரீசெண்டா இந்த ஹிஜாப் இஷ்யூ வந்தது. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஹிஜாப வந்துட்டு அணிவதற்கு உரிமைகள் வேண்டும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆரஞ்சு கலர் அந்த சஃப்ரான் அந்த துண்டு கழுத்துல போட்டுக்கிட்டு அவங்க அதை போட்டு வந்தாங்கன்னா நாங்க இதையும் போட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த துண்டை வந்து போட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஏங்க நாம காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதும் பசங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சபரிமலை, ஐயப்ஸ்க்கு அல்லது வந்துட்டு ஆதி பராசக்தி ரெட் கலர்ல மாலை போட்டுட்டு சிவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கழுத்துல மாலை போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் வருவாங்க, பாத்திருக்கீங்க இல்லையா? சோ இது வந்து அலோல பண்ணாங்க, யாருமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. இப்பயும் அலோல பண்றாங்க. சோ அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் பயபக்தியா இருக்கிறான். சோ அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அலோ பண்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிஜாப்மே வந்து அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் அதை பொலிட்டிக்கலா வந்து அதை கன்வெர்ட் பண்ணதால அது வந்து கிளப்பி விட்டாங்க. சரிங்களா? சோ இப்ப அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சீக்கியர்கள் டர்பன் கட்டிட்டு போறாங்க இல்லையா, கிர்பான், அதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கும் இதை கட்டிட்டு போறதுக்கு உரிமைகள் வேண்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா கோர்ட் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிகல் 25ல ரெண்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீக்கோட ரிலிஜியனோட ப்ரொஃபஷன்ல அந்த கிர்பான் கட்டுறது இருக்கு. சரிங்களா? அண்ட் டூ, த ஹிந்துஸ் இன் தி கான்டெக்ஸ்ட் வந்து சீக்கு, ஜெயின், புத்திஸ்ட் கொண்டு போய் ஹிந்துஸ்ல அடக்கிட்டாங்க. சீக்கியர்கள் they are not Hindus, Buddhist they are not Hindus, Jains they are not Hindus, even they are against the Hindus. ஜெயின் புத்திசம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு இந்து சமயத்திற்கு எதிரான கொள்கைகளை உடையக்கூடிய மதங்கள். சரிங்களா? கொண்டு வந்து அதை ஹிந்துஸ்குள்ள அடக்கிட்டாங்க கான்ஸ்டிடியூஷன்ல. சரியா? இந்த ரெண்டு பாயிண்ட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க. உங்க ஓன் சென்டென்ஸ்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? சரி, அடுத்து போலாம். ஆர்டிகல் 26, freedom to manage religious affairs. ஆர்டிகல் 25 சாரி 25 முடிச்சிட்டோம். So actually 25க்கும் 26க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லி பாத்தீங்கன்னா, freedom to manage religious affairs னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So this is denomination or institution அல்லது ஒரு group of same community, ஒரே குழுவுல இருக்கக்கூடிய group of peopleக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் இது. 25ன்றது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல். This is talks about individual rights. This is talks about group of people's rights. சரியா? ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? 26க்கு 25க்கும். சரி, இது கடகடன்னு எழுதிக்கோங்க. right to establish and maintain institutions for religious and charitable purposes.
நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போகிறேன். ஏன்னா ரொம்ப நாளா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் புக்ல வந்து நீங்க படிச்சுக்கோங்க, ஒரு கிளான்ஸ் வாசிச்சுட்டுக்கோங்க புக்ல. சரியா? எழுதிட்டீங்களா? சரி. நிர்வகித்திட உரிமை உண்டு. அசை மற்றும் அசையா சொத்துக்களை வைத்திருக்கும் உரிமை உண்டு. ஜூம் பண்ணலாம். Okay, right to manage its own affairs in matters of religion. Right to own and acquire movable and immovable property. ஒரு பஸ் வச்சிருக்கிறது, அல்லது கார் வச்சிருக்கிறது அந்த ட்ரஸ்டுக்குன்னு சொல்லிட்டு, அல்லது சொத்துக்களை வச்சிருக்கிறது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோம் இருக்கும் தெரியுமா? நிறைய பேர் இப்ப என்ன பண்றாங்க, ஹோம்ன்ற பேர்ல வச்சு அனாதை பிள்ளைங்கள் ஒரு 10 பேரை உள்ள வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கணக்கு காட்டி இருக்கிற பணத்தை எல்லாம் ஆட்டையே போடுறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 பேரு, 10 சின்ன பசங்க 5th ஸ்டாண்டர்டை விட சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க, 10 பேர் கூட இல்லை. சரிங்களா? பிளஸ் அங்க ஒர்க் பண்றவங்க ஒரு 5 பேர் வச்சுக்கோங்க. 15 பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு பிரியாணி போடலாம். எவ்வளவு ஆகும் சொல்லுங்க? நல்ல காஸ்ட்லியான பிரியாணி போட்டாலே எவ்வளவு ஆகும்? ஜஸ்ட் 15 பேருக்கா? 1000 கூட ஆகாது. ஒரு பிரியாணி 100 ரூபாய். சரிங்களா? வச்சுக்கோங்க. சரி, தலப்பாக்க இது நல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்லயே போடலாம். சிக்கன் பிரியாணி சொல்றாங்க, 200 ரூபாய் வச்சுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிடுறது கம்மி, 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜி பசங்க. 200 ரூபாய் வச்சுக்கோங்க நம்ம சாப்பிடுற அளவுக்கு. 200 ரூபாய் இன்டூ 15. சரிங்களா? 3000 ரூபாய். ரொம்ப காஸ்ட்லியரா இது பண்ணோம். சரி, இப்ப அவங்களா செய்ய சொன்னோம், 10 பேருக்கு வந்து செஞ்சு கொடுப்பாங்க, கடையில போய் வாங்குறோம் அப்படின்னா குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கம்மியா தான் ஆக போகுது. 1000 rupees கூட ஆக போறது கிடையாது. சரியா? அங்க ஒரு இங்க ஒரு இது இருக்குங்க. சரிங்களா? ஒரு ஹோம், குழந்தைங்க கம்மி. அந்த ஹோம்ல போயிட்டு என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு 3000 ரூபாய் கொடுத்துருந்தோம். என்ன தெரியுமா போட்டு விட்டாங்க? புளியோ வெரைட்டி ரைஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புளியோகரை இல்லைங்க, புளி சாதம் இருக்கு பாத்தீங்களா? புளி சாதமும் அதுக்கப்புறம் ஸ்வீட்ன்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேசரி இல்ல வேற எது என்னத்தையோ போட்டாங்க கொஞ்சம். அவ்வளவுதாங்க. ரசம் சாதம், புளி சாதம், அந்த இது 3000 ரூபாய் கொடுத்துருந்தோம். இப்ப அதான் சொன்ன, வெளியில நம்மளால வாங்கி போய் கொடுத்துட்டு இருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்னு. அவங்க இன்னொரு ஆர்பனேஜ்ல கொண்டு போய் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த வாட்டி உஷாராயிட்டோம், போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸா கொண்டு போய் கொடுத்துட்டோம். என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் போய் வாங்கி போய் அரிசி பருப்பு அது இதுன்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கொண்டு போய் வாங்கி கொடுத்தாச்சு. அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு திருப்பியும் கால் பண்ணி கேக்குறாங்க. நான் கால்குலேட் பண்ணி பார்த்தோம், கால்குலேட் பண்ணி பார்த்தா அவ்வளவு சீக்கிரம் ஆயிருக்காதே, அதுக்குள்ள வந்து திருப்பி கேக்குறாங்களேன்னு. எங்க பிளாக்ல சேல் பண்றானுங்க, பிளாக்ல சேல் பண்ண இவனுங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. பாவம் அந்த பையனே அப்பா இல்ல அம்மா இல்ல, கஷ்டப்பட்டு அவன் மட்டும் தான் வந்து சம்பாதிக்கிறான், வீட்டுல அவன் ஒருத்தன் தான் இருப்பான். அவன் கொண்டு போய் கொடுத்த பணத்தை கூட வந்து அவன் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாம ஏமாத்துறானுங்க. அதான் பரிதாபமா இருக்கு. சரி, நானும் 1 year ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். லாஸ்ட்ல வந்து சரி ஓகே இரிட்டேட் ஆயிடுச்சு. அதனால நல்ல ஆளுங்களை பார்த்து கொடுங்க. ஊர்ல நிறைய பேர் ஏமாத்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. வரும். கல்பிரிட்ஸ் 27. ஒரு குறிப்பிட்ட இது எழுதியாச்சா? போதுங்க இது. லிசன், ஒரு சில விஷயங்கள் சொல்றேன்.
கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் வந்துச்சு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அரபிண்டோ சொசைட்டி. அரபிண்டோ யாரு தெரியுமா? அரபிண்டோ அரவிந்த கோஷ் இருக்காரு இல்லையா? சரி. சோ அரபிண்டோ சொசைட்டி வந்துட்டு ஒரு ரிலீஜியஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் கீழே வராது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அப்புறமா மத்த இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து வரும், இது வராது. காரணம் வந்துட்டு இந்த ரிலீஜியஸ் அஃபேர்ஸா இருக்கு, இது வந்து ஹிந்து டினாமினேஷனுக்குள்ள வருது. அவங்க ஹிந்து மதத்துல ப்ரொமோட் பண்றாங்க. இது மதம் சார்பற்ற ஒரு அமைப்பு. சரியா? இப்போ வந்து இந்த இதுல இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 கண்டிஷன் இருக்கு. அந்த 3 கண்டிஷனை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுகிற சுப்ரீம் கோர்ட். நம்பர் 1, இட் ஷுட் பி கலெக்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹூ ஹேவ் a சிஸ்டம் ஆஃப் பிலீஃப், அதாவது டாக்ட்ரைன். சரியா? சோ கலெக்டிவ் ஆர் ஸ்பிரிச்சுவல் வெல்பீயிங் அப்படின்னு. சோ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை உடைய மத நம்பிக்கைகள் அல்லது ஸ்பிரிச்சுவல் நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அவங்க வந்து ஒரு காமனான ஆர்கனைசேஷன்ல இருக்கணும். இப்ப கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு, ஒரு காட் இருக்கு. சரிங்களா? இப்போ இவங்க ஒரு காட் வச்சிருக்காங்க, இவங்க ஒரு பிலீஃப் இருக்கு, இவங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்றாங்க. இஸ்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு பிலீஃப், ஒரு காட், ஒரு ப்ரொசீஜர். ஹிந்துயிசம் அது ஒரு காட், ப்ரொசீஜர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பிலீஃப் இருக்கணும்ன்றாங்க. தேர்ட், இட் ஷுட் பி டிசைனட் அட் a distinctive நேம். இவங்க கிறிஸ்டியன்ஸ், இவங்க இஸ்லாம், இவங்க ஹிந்துஸ், இவங்க சீக், புத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரிலீஜியனுக்கு ஒவ்வொரு டிஸ்டிங்டான நேம் இருக்கணும். இந்த 3 விஷயங்களை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து ரிலீஜியஸ் அஃபேர்ஸ்ல வரும் அப்படின்றாங்க. சோ அது வரல அப்படின்னா இந்த கண்டிஷன் கேட்டகரி 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது மதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அவங்க என்ன பண்ண முடியாது, ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இது இந்த விஷயத்த பண்ண முடியாது. நான் சொல்றது புரியுதா? சரி, அதனால அரபிந்த சொசைட்டி இது ஒரு மதம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. சரியா? சரி, அது புக்ல இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. 27 பார்க்கலாம். 27, 28 வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க. இப்போ உங்க ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஸ்கூல்னா இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். ஓகேவா? இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஹிந்து நாட்டுல வந்துட்டு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஹிந்துஸ் பாப்புலேஷன். சரிங்களா? 88%. சோ மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஹிந்து பாப்புலேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக நாங்க என்ன பண்ண போறோம், டாக்ஸ் நீங்க பே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் மேலயும் டாக்ஸ வந்து போடுறாங்க. இப்ப நானும் டாக்ஸ பே பண்ணுவேன், நீங்களும் டாக்ஸ் பே பண்ணுவீங்க. ஒரு ஹிந்துவும் டாக்ஸ் பே பண்றான், ஒரு இஸ்லாமிஸ்டும் டாக்ஸ் பே பண்றான், ஒரு கிறிஸ்டியனும் டாக்ஸ் பே பண்றான். இஸ் திஸ் குட்? அரசாங்கம் அனைவர்கிட்ட இருந்தும் ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை ப்ரொமோட் பண்றதுக்காக பணத்தை வாங்கி ஒரு பர்டிகுலர் ரிலிஜியனை ப்ரொமோட் பண்ணுது. அப்ப நல்லா இருக்கா அந்த அரசாங்கம் பண்றது? நல்லா இருக்கா? நோ. சோ பண்ணக்கூடாதுன்றாங்க. No person shall be compelled to pay any taxes for promotion of any particular religion. புரிஞ்சுதா? சோ இதுதான் freedom from taxation for promotion of a religion அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 27ல வந்து கொடுத்திருக்காங்க. freedom from. சரி, இந்த இப்படி நான் டாக்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கவர்மெண்ட், நான் வந்து இது மாதிரி மக்கள் மேல டாக்ஸ் போடுறேன். அந்த டாக்ஸ் பேரு இந்தியாவுல போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த டாக்ஸ் பேர் என்ன? கரெக்டா கமெண்ட் போடுங்க. freedom from taxation for promotion of religion. ஒரு மதத்தை, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் வளர்ச்சிக்காக வரி செலுத்தாமல் இருப்பதற்கான சுதந்திரம். குட் சரண்யா. எஸ் சரண்யா, குட். ஜிஸ்யா டாக்ஸ். ஜிஸ்யா டாக்ஸ் போட்டாங்க. ஜிஸ்யா டாக்ஸ் அபாலிஷ் பண்ணாங்க. அக்பர்லாம் வந்து ரிமூவ் பண்றாரு. சரிங்களா? திருப்பி அவுரங்கசீப் கொண்டு வர்றாரு. அதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஏன் வந்து அந்த ஜிஸ்யா டாக்ஸ் அந்த அளவுக்கு பேசப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, வேறொரு மதம் இஸ்லாம நீ ஏத்துக்கணும், இஸ்லாம ஏத்துக்கல நீ டாக்ஸ் பே பண்ணணும். புரியுதா? ஒன்னு பிலீவரா இல்ல நான் பிலீவரா இருந்தா டாக்ஸ் நீ பே பண்ணு. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? மெடிவல் ஹிஸ்டரியில பாப்போம் இது எல்லாத்தையும். சோ
சிம்பிளா சொல்லணும்னா ஜிஸ்யா டாக்ஸ் மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது. ஆர்டிகல் 27 புரிஞ்சுதா? ஆர்டிகல் 28, no religious instructions shall be provided in educational institution wholly maintained out of state. இங்க இடத்துல வந்து அண்டர்லைன் பண்ணிருக்கேன். நான் இதை அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன், நீங்களும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. So freedom from attending religious instruction. எழுதியாச்சா? எழுதியாச்சா? எஸ், 28 முடிஞ்சது. சரியா? சோ மத போதனையில் கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கான சுதந்திரம். எனக்கு ஒரு பையனை தெரியுங்க, என்னோட ஸ்டூடெண்ட் தான் அந்த பையன். சரியா? நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு, அந்த பையன் ஆக்சுவலி ஒரு முஸ்லீம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாரையும் வந்து அந்த ஒரு ஐடியில அந்த விநாயகரை வச்சு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி போட்டு தோப்புக்காரணம் போட்டுட்டு போக சொல்லி அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சரிங்களா? இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பையன். முஸ்லீம் பண்ணுவாங்களா ஐடல்ஸ் முன்னாடி? சோ ஐடல்ஸ் வர்ஷிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கட்டளை இருக்கு. ஒன்லி ஒன் காட், சோ அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ப்ராஃபெட் நபி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மெசஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கான்செப்ட் அவங்களோட முக்கியமான ஃபண்டமெண்டல் டாக்டரின்ல இருக்கு. சரிங்களா? ஃபண்டமெண்டல் டாக்டரின். இப்ப எப்படி அதை வந்து பண்ணாம இருப்பான்? சரிங்களா? சோ இவன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத வந்து அந்த ஐடலை வந்து வர்ஷிப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அந்த கரஸ்பாண்டன்ட் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் XYZ. அதாவது XYZ அப்படின்னா நீங்க மூன்று எழுத்துக்கள் கொண்ட அமைப்பு, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த இயக்கத்தை சார்ந்தவர். இப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொரு நேரிடுச்சு. எப்படா நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு, அவரோட ஸ்கூல் தான், நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறானா, இந்த கடவுளுக்கு முன்னாடி வர மாட்டேங்கிறானா, நானா அவனான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. நான் அங்க இருந்து வேடிக்கை பாக்குறேன். நான் வெளியே அந்த இங்க வந்து பிரேயர்ல இருந்து வேடிக்கை பார்க்கிறேன். இருங்க, நான் பாஸ் பண்ணிட்டு அந்த அமைப்பு பேரை சொல்றேன். சோ இது வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும் உங்களுக்கு. அதை பாஸ் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன் அந்த நேம் என்னன்னு. சரிங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பையனை வந்துட்டு கட்டாயப்படுத்தி தோப்புக்காரன் போடுற வரைக்கும் உள்ள. சரிங்களா? அவன் சொன்னான், நான் ஐடியில பார்த்து நான் போட மாட்டேன் அப்படின்னா நான் என்னோட கார்டு பார்த்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி நின்று போட்டான். சரிங்களா? அந்த பையனும் சலிச்சவன் இல்ல. கட்டாயப்படுத்த கூடாது, இது தவறு. அவங்கவுங்களுக்கு அவங்க மதம் புனிதமானது. சரிங்களா? கட்டாயப்படுத்தக்கூடாது. இங்க வருவோம் நம்ம ஆர்டிகல் 28. இங்க வந்து ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருக்கோம். முழுமையா அரசாங்கத்துடைய ஃபண்ட்ல இருந்து செயல்படக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல இப்போ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும். இப்போ ஜான் போஸ்கோ இந்த மாதிரியான ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும், கவர்மெண்ட் எய்டட். அங்க அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு ப்ரொமோட் பண்ணலாமா? எங்க நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து மேக்சிமம் எல்லாரும் அப்படிப்பட்ட ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொஞ்சம் ஃபண்ட் வந்து போகும், புக்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரியானது. அந்த மாதிரி இதுல பெர்மிட்டட். சரிங்களா? சோ நவடேஸ் அதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. பட் அங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பண்ணிக்கொள்ளலாம். சரி, செகண்ட், இந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபண்ட்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ இந்த என்டோமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா,
இந்த ஹிந்து ரிலிஜியஸ் போர்டு என்டோமெண்ட்ஸ் அதன் மூலமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்கு தெரியுமா? நான் சொல்றது புரியுதா? அங்க மதம் சார்ந்த விஷயங்களை போதிப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான பள்ளி அப்படிலாம் இருக்கு, மடாதிபதிகள் இருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள்ல அவங்க அதை போதனை பண்ணலாம். அங்க அலௌடு. புரிஞ்சுதா? சோ எங்க அலௌட் எங்க நாட் அலௌடுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுதா? சோ இன்ஸ்டிடியூஷன் 4 டைப் ஆஃப் 4 டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நான் இங்க பேசுறேன். நம்பர் 1 டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட் வந்துட்டு கவர்மெண்டோட ஃபண்ட்ல வந்து இது பண்ணக்கூடியது. அதாவது அந்த லேண்ட் கவர்மெண்ட் இது உள்ள இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிக்கு கவர்மெண்ட் பே பண்ணுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சரிங்களா, பயங்கரமா சேலரி வாங்குவாங்க சரிங்களா. ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தப்பா பேசவில்லை, பட் பசங்களை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க நிறைய ஸ்கூல்ல. மேக்சிமம் 10,000 ரூபாய் நம்ம இவரு மினிஸ்டர் கேட்டாரு. 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல் டீச்சரால டாக்டர் பெரிய டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மாத்த முடியுது. ஆனா 1 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரால ஏன் பசங்களை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் மாத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏங்க பிரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியார்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோ நாலேஜ் இருக்கு, நல்ல வெல் குவாலிஃபைடு. பட் வை நாட்? இதுக்கு ஆன்சர் எல்லாருக்குமே தெரியும் சரியா. 7th படிக்கிற பையன் கிட்ட அன்னைக்கு நான் கேட்டேன், பேர் வந்து தமிழ்ல எழுதியிருந்தான், இங்கிலீஷ்ல எழுதுறா அப்படின்னா இங்கிலீஷ்ல பேர் எழுத தெரியாதுன்றான். பேர் எழுத கூட இங்கிலீஷ்ல தெரியல. அதுக்கப்புறம் உட்கார வச்சு நான் எழுதுறேன், பேரு கேட்டேன், ஸ்டாண்டர்ட் கேக்குறேன், டேட் ஆஃப் பர்த் சொல்றா அப்படின்னு கேட்டா முழிக்கிறான். டே எப்படா நீ பிறந்த தேதிய சொல்றான்னா தெரியலங்க உனக்கு. இது பரிதாபமா இருந்துச்சு எனக்கு. அப்புறம் சொன்னேன், உங்க அப்பா இல்ல அம்மா வந்து என்ன நீ வெளியே எங்கேயா பார்த்த அப்படின்னா என்ன பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டேட் ஆஃப் பர்த் தெரியல, 7th படிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூலு. அப்படி கேட்டேன் எது ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, institution administered by the state by established under any endowment or trust, institution recognized by the state, institution receiving aid from the state அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட்டா நம்ம பிரிச்சு இருக்கிறோம் சரிங்களா. நம்பர் 1 என்ன சொன்ன? கவர்மெண்ட். செகண்ட் என்டோன்மெண்ட் ஆர் ட்ரஸ்ட், மடாதிபதி, ஹோலி ஹோல். அடுத்து மடம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெகக்னைஸ்ட் பை ஸ்டேட், 4 aid from state சரிங்களா. 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன், இங்க உங்க புக்ல இருக்கும் சரிங்களா. இதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. So number 1 religious instruction, இங்க இதுல completely prohibited. So here completely prohibited, எந்த மதத்தை குறித்தும் இங்க பேச கூடாது. இங்க endowment trustல இங்க religious instruction அரசாங்கத்திலிருந்து மதம் சார்ந்த அந்த endowment மூலமா சரிங்களா ட்ரஸ்ட்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இங்க permitted. recognized, இதுல recognized by state, அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேங்க, இத கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணுது, இது என்னுடைய ஸ்கூல். so here it is permitted. next இங்க கவர்மெண்ட் aidல இருக்கக்கூடியது permitted, voluntarily permitted, கட்டாயப்படுத்த கூடாது, voluntarily permitted. இங்க கட்டாயப்படுத்திக்கலாம், புரியுதா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் இங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. சோ இங்க வந்து கம்ப்ளீட்லி ப்ரோஹிபிட்டட். இந்த 3 இடத்துலயும் இது பர்மிட்டட், இங்க வந்து வாலண்டரி பர்மிட்டட் சரிங்களா. ஓகே, இந்த எங்க அக்கா பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல, அது சாக்ரட் ஹார்ட் ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்ல, அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டியனா இருந்தாங்க அப்படின்னா கேட்டிசம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுல வந்து சேர்த்துப்பாங்க சரிங்களா. ஹிந்துஸா இருந்தாங்கன்னா யோகா கிளாஸ்க்கு அனுப்புவாங்க. ஓகேவா? நான் சொல்றது புரியுதா? அந்த ஸ்கூல்ல சேர்க்கிறதுக்கு சீட்டு கிடைக்காது, அட்மிஷன் ரெக்கமெண்டேஷன் அது இதுன்னு சொல்லி
என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வச்சு யாருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எங்க அக்கா பொண்ணு யூகேஜி யூகேஜியா இவன் 6th ஸ்டாண்டர்டு சரி ஓகே சேக்ரட் ஆர்ட் ஸ்கூலுக்கு நல்லா சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தான் நல்லாவே சொல்லி கொடுக்கல அது கொரோனா வேறயா சுத்தமா வந்து அந்த டச் விட்டு போச்சு சும்மா அமௌண்ட் மட்டும் பே பண்றாங்க சரி வரும் புரிஞ்சுதா மறக்க மாட்டீங்க இல்லையா 28 மறக்க மாட்டீங்க இல்லையா ஓன் சென்டென்ஸ்ல அந்த 4 பாயிண்ட் நீங்க எழுதிருப்பீங்க நம்புகிறேன் சரிங்களா ஓன் சென்டென்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க நம் பசங்க ஓன் நோட்ஸ் நிறைய பல்க் ஆகும்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் கொடுக்கல நீங்களா எழுதிக்கோங்க என்டையர் புக் அப்புறம் காப்பி பண்ற மாதிரி ஆயிடும் நம்ம அது மெயின்ஸ்க்கு அது தேவைப்படாதுங்க கேட்டிசம் அண்ட் மாரல் கிளாஸ்னா வந்துட்டு இந்த பிப்ளிக்கல்ல இருந்து லைட்டா மாரல் ஸ்டோரிஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ராப்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து நான் எடுக்கிறேன் பாருங்க சண்டே கிளாஸ்ல அதான் 29 எழுதிக்கோங்க அடுத்து 29 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் முடிஞ்சது 29 பார்க்கலாம் பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள் எழுதிடுங்க இது சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை இது எழுதிடுங்க இது முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க any section of citizen residing in any part of India having distinct language script culture shall have right to culture right of minorities to establish and administer educational institution okay இது ரெண்டு ஆர்டிகல் மட்டும் எழுதிக்கோங்க போதும் எழுதிட்டீங்களா கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிட்டீங்கன்னா கமெண்ட் ஒரு கமெண்ட் போடுங்க ஓவர் எஸ் அது மாதிரி சபரிமலை இஷ்யூ உங்களுக்கு தெரியும் நம்புகிறேன் சரியா சோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியா நம்ம பார்த்துக்கொள்ளலாம் சரி இந்த 29 என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன் நம்பர் 1 ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கு அவங்களுக்கு ஓன் கல்ச்சர் இருக்கு லாங்குவேஜ் இருக்கு ஸ்கிரிப்ட் இருக்கு அப்படின்னா அதை பாதுகாப்பதற்கான உரிமைகள் அவர்களுக்கு உண்டு சரியா சோ அதை வந்து அசிமுலேட் பண்ணக்கூடாது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாம் சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நான் இங்க யூஸ் பண்றேன் வாட் இட் மீன்ஸ் சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் ரிலிஜியன் லிசன் இந்த சமயத்துல நிறைய டிஃப்ரெண்டான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் மத நம்பிக்கைகள் இருந்துச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஊர்காடு கோவில் காடு பேய் காடு இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா sacred groves கேள்விப்பட்டிருக்கீங்களா
வில்லேஜ் எல்லாம் போனீங்க அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னு ஊர்காடு பேய்காடு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு 4 நாள் ஏதாவது ஃபெஸ்டிவல் கொண்டாடுவானுங்க, இல்ல 2 டைம் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அதுல இருக்கக்கூடிய நான் இன்னைக்கு அந்த ஒரு ஊருக்கு போயிருந்தேன், அங்க வந்து என்ன கூட்டு போயிருந்தாங்க. அங்க உள்ள வந்து போறோம் போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. அப்புறம் அங்க ஃபுல்லா வந்து ரொம்ப டென்ஸா இருக்கு. சோ மத்த இடத்துலயே வந்து பனை மரத்துல வந்து நுங்கு ஆட்டைய போடுறதுக்காக போவாங்க சரிங்களா. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டென்ஸா இல்ல. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா போறோம், நுங்கு நுங்குன்னா தெரியும் தானே, பனை மரத்துல நுங்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப லோயராவே இருக்கு அந்த பாம் ட்ரீல சரிங்களா. யாருமே ஏறி பறிக்க மாட்டேங்கிறாங்க. எப்பா அங்க அவ்வளோ ஹைட்டா இருந்துச்சு, அந்த மரத்துல எல்லாம் சொந்தக்காரங்க மரம் தான் சரியா. அவ்வளோ மரத்து மேல ஏறி பறிச்சு குடுத்தீங்க. இங்க தம்மாந்துண்டு இருக்கு, இங்க வந்து பறிக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தரும் பறிக்க மாட்டேங்கிறாங்க சரியா. அங்க இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்து அதெல்லாம் வேஸ்ட் ஆகுது, ஒருத்தரும் பறிக்கவும் மாட்டாங்க. அப்புறம் உள்ள போனா அங்க ஐயனார் டெம்பிள் ஒண்ணு வச்சிருந்தாங்க, அங்க போய் பொங்க வச்சு என்னமோ பண்ணாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து கூட்டு வந்தாங்க சரிங்களா. படையெல்லாம் போட்டு எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சு, அதுதான் வந்து சாக்ரெட் க்ரோவ்ஸ் நிறைய ஊர்ல இருக்கும். அங்க இருக்கிறது எதுவுமே தொட மாட்டாங்க, தொட்டா சாமி குத்தாயிடும், சாமி வந்து செவிலிய 2 போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்ட மாட்டாங்க, அங்க இருக்கக்கூடிய பழத்தை எடுக்க மாட்டாங்க. சோ அதனால அங்க இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கீழே விழுந்து, பழம் எல்லாம் அங்க கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்டைலா இருக்கும் அந்த அங்க இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாமே. சோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய மத நம்பிக்கைகள் இருந்துச்சு. இப்போ சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னா என்னவா மாறிடுச்சு, அது எல்லாமே மாறி ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெம்பிள். டெம்பிள் இங்க சிலை, இங்க வந்து நம்ம பூஜாரி, சோ அவரு இங்க வந்து நம்ம வெளியே நிக்கணும் சரிங்களா. சோ இங்க ஒரு நந்தி, இங்க ஒரு கோலம். சோ இந்த டெம்பிள் ஸ்ட்ரக்சர்க்குள்ள கொண்டு வந்து கோவில்ல இங்கதான் போடும். இப்ப இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதனால என்விரான்மெண்டல் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட் டாபிக்ல பேசுவேன். பட் இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. சோ இப்படிப்பட்ட மக்களுக்கு தனியா ஒரு லாங்குவேஜ் இருக்கு, ரிலிஜன் இருக்கு, ஸ்கிரிப்ட் இருக்கு, ஸ்கிரிப்டாவும் தனியா இருக்கு. இந்த ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதை பிரிசர்வ் பண்றதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அவர்களுக்கான உரிமைகள் அவர்களுக்கு உண்டு சரிங்களா. அவர்களுக்கு இங்க கொடுத்துட்டோம். எங்க அது இந்தியாவில் உள்ள எவரும் மொழி வரி வடிவம் கலாச்சாரம் ஆகியவற்றை பாதுகாக்கும் உரிமையை பெற்றுள்ளனர் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அரசாங்கம் நிதி உதவி பெறக்கூடிய அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ்ல யாரையுமே வந்து நிறம், பாலினம் இது அடிப்படையில வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணி அவனை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, சீட்டு கொடுக்காம போக கூடாது அப்படின்றாங்க. சரி, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 பார்க்கலாம். ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ். Article 29 both religious and as well as linguistic minorities பத்தி protection கொடுக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க கீழ வரும் article 30 administer educational institution, மொழிவாரி மற்றும் மதவாரி சிறுபான்மையினரை பாதுகாக்கிறது. சோ சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவ மற்றும் நிர்வகிப்பதற்கான உரிமை வழங்கப்படுகிறது. எழுதிக்கோங்க. Right of minorities to establish and administer educational institution. ஓகேவா? சோ இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. நிர்வகிப்பதற்கான உரிமைகள் இது போதும். ஒரு சில தீர்ப்புகள் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடுறேன். All minorities shall have the right to establish and administer educational institution of their choice. So சிறுபான்மையினர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்கள் இங்க என்ன மீன் பண்றாங்கன்னா ரிலீஜியஸா இருக்கலாம் அல்லது லிங்குஸ்டிக்கா இருக்கலாம். ஒரு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அல்லது லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், மதவாரி சிறுபான்மையினர் அல்லது மொழிவாரி சிறுபான்மையினராக இருக்கலாம். அவர்கள் வந்து ஸ்கூல்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிர்வகிக்கலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை நிர்வகிக்கலாம். Next, the compensation amount fixed by state for the compulsory acquisition of any property of minority educational institutions shall not restrict or abrogate the right guaranteed to them அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
சோ அது ஆர்டிகல் 31 கீழே வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. சோ அப்போ வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான மக்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது பறிச்சிட்டாங்க அப்படின்னா இதை பாதிக்காத வண்ணத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை நீங்க புக்ல படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இன் கிராண்டிங் எய்ட் the state shall not discriminate against any educational institution managed by a minority. சரியா? சோ இவங்க சிறுபான்மையினர்களுக்கு பணத்தை கம்மி பண்ணி கொடுக்கறது இல்ல கொடுக்காம போகிறது அந்த மாதிரி வந்து மானியங்களை கொடுக்காமல் வழங்காம இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப மணிப்பூர்ல டிஸ்கிரிமினேட் பண்றானுங்களா? மணிப்பூர்ல டிஸ்கிரிமினேட் பண்றாங்களா? போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க? அந்த கலவரம் நடக்கும் பொழுது பின் வாங்கிட்டாங்க. கேட்டா நாங்க மெய்டி பீப்புள். போலீஸ்காரங்க எல்லாம் மெய்டி பீப்புளா இருந்தனால தானே அந்த 2 பெண்களுக்கு அந்த மாதிரி அவல நிலைமைகள் ஏற்பட்டுச்சு. நான் தான் சொல்லுவேன், எல்லா கம்யூனிட்டியில இருந்துமே சப்போஸ் அந்த போலீஸ்ல ஒரு 4 குக்கி கம்யூனிட்டில இருந்து போலீஸ்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்னங்க நடந்திருக்கும்? விட்டுருப்பாங்களா? 1000 தான் இருந்தாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், தன் தசை ஆடும். சரிங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. சரியா? சோ இது ஒரு மோசமான நிலைமை. நெட் ஆஃப் பண்ணி வச்சானுங்க, இல்லைன்னா அன்னைக்கே வீடியோ வந்திருக்கும். ஓகே, வரும். பிரைம் மினிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. யாரோ என்னோட பாஷையில சொல்லணும் அப்படின்னா நான் பாஸ் பண்ணிட்டு சொல்லுவேன். சோ மைனாரிட்டி அது அந்த இஷ்யூ வந்து பிஜேபி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஒரு ஆனர், அவங்களுக்கு உரிமைகள் உண்டு. நல்ல இடத்துல போஸ்டிங்ஸ்ல எல்லாருமே இருந்தாங்க அப்படின்னா, குக்கி கம்யூனிட்டிலயும் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிலைமைகள் மாறி இருக்காது. நான் தான் சொல்றேன், எல்லாருமே நல்ல போஸ்டிங்ஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்றது. சரியா? ஓகேங்க, நெக்ஸ்ட் வருவோம். இது எழுதிக்கோங்க. ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். இந்த டாபிக் முடிச்சிட்டோம். ஒரு சில கேசஸ் இருக்கு. என்ன கேசஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செயின்ட் ஸ்டீபன்ஸ் வெர்சஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி 1992. சோ அதாவது மைனாரிட்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் மற்ற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க ஆளுங்களுக்கு 50% நீங்க ஒதுக்கிக்கோங்க. சரி, இப்ப கிறிஸ்டியன்ஸ் அல்லது ஹிந்துஸ் அல்லது முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைனாரிட்டிஸ்க்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கு அப்படின்னா பாதி ஓகே, மீதி பாதி வந்து மத்தவங்களுக்கும் கொடுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஏன் வந்து இது போட்டிருக்காங்கன்னா, ஒரு சில ஸ்கூல்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்கூல்ஸ். அங்க வந்து மாற்று மதத்தினருக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? யாரா இருந்தா என்ன, எல்லாருக்கும் தேவை நல்ல கல்விதான். அதனால வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட்ஸ் அதாவது ஏழை மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு, தெரியுமா? கொடுக்குறானுங்களா? பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கவர்மெண்ட்ஸ் ஏழை மக்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு, தெரியுமா? 25 கொடுக்க மாட்டாங்க. ரைட் டு எஜுகேஷன் மூலமா என்ன பண்றானுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி அட்மிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க கிட்டயே என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி உன்னை நானு இந்த ஸ்கீமுக்கு வந்து மாத்திக்கிறேன், உங்களுக்கு வந்து 10,000 கம்மி ஆகும், 50,000 ரூபாய் பே பண்றாங்க. சரிங்களா? 10,000 ரூபாய் கம்மி ஆகும், உங்களை அந்த ஸ்கீம்ல போட்டுக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 10,000 ரூபாய் கம்மி ஆகுது, யாருங்க வேணாம்னு சொல்லுவீங்க? யாருங்க வேணாம்னு சொல்லுவீங்க? மாத்திப்பாங்க தானே? சரின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏழை மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து அதை கொடுத்துட்டு இவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை கருப்பு பணமா மாத்திக்கிறானுங்க. சோ இப்படி மாறுகிறது. சரியா? பட் அது கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியது. இது இங்க பாருங்க, எழுதுவோம். செகண்ட், இந்த உன்னிகிருஷ்ணன் எழுதிக்கோங்க. உன்னிகிருஷ்ணன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். 15% மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரியா? 35% ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ். 50% மெரிட் பேஸ்டு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வராங்க இல்லையா, சோ அது
அப்படின்னு சொல்லிட்டு இதுல பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டக்குன்னு எழுதுங்க அது. நெக்ஸ்ட் போலாம். Article 31 compulsory acquisition of property. இது பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. 44வது சட்ட திருத்தம் மூலம் நீக்கப்படுகிறது. கட்டாயமாக சொத்துக்களை வைத்திருத்தார். இந்த ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஷ்டத்துக்கும் கோர்ட்டுக்கிட்ட கேஸ் வருது. சுப்ரீம் கோர்ட்ல வந்துகிட்டே இருக்கா. அவங்களால முடியல. ஏன்டா இந்த ஆர்டிக்கலை வச்சோமோ அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தூக்கிட்டாங்க. ஆர்டிகல் 31 now 300 ஏவா இருக்கு. ஓகே. So listen, article 31 not completely repealed. அதுல நிறைய provisions இருக்கு. So article 31ல இப்போதைக்கு 31 repealed. அது தூக்கின்னு போயிட்டு 300 ஏவா வச்சிருக்காங்க. அது மட்டும் பாத்துக்கோங்க. 31B அது இது எல்லாத்தையும் நம்ம பின்னாடி நான் சொல்றேன். இங்க எழுதிருக்கணும். சரி இங்க இருக்கு, அது பாத்துருங்க, முடிச்சிடலாம். ஓகே ஓகே. Next. ஓகேங்க. So abolished under 44th Constitutional Amendment Act. Now it is in 300A. சரியா? Ordinary right. That is ordinary and the legal right இருக்கு. சாதாரண ordinary right இருக்கு. சரிங்களா? சரி, next 31A, First Constitutional Amendment Act 1951. So in the saving of laws providing for acquisition of estates. 31A. 9th schedule தூக்கி போட்டுருவாங்க. 9th schedule தூக்கி போட்டுருவாங்க. நான் ஐஆர் கோயிலோ கேஸ்ல பேசினேன். ஞாபகம் இருக்கா? இது ஐஆர் கோயிலோ கேஸ்ல பேசணும். ரெண்டு எழுதிக்கோங்க. இது ரெண்டும் இங்க பாருங்க. அந்த டிபிஎஸ்பில செயல்படுத்திட இயற்றப்பட்டுள்ள சட்டங்களை காத்தல். சேவிங் ஆஃப் லாஸ் given effect to certain DPSP. 31 repealed, 31A, 31B, 31C. இதுல இருக்கிறது அப்படியே கிடக்குது. இது ஐஆர் கோயிலோ கேஸ்ல சம்பந்தப்பட்டது. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. முடிச்சிட்டோம். டைம் ஆயிடுச்சோ? ஓகே. சோ ஒரு மெயின்ஸ் क्वेश्चन எழுதுங்க.
ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் எழுதலாம். டாக்டர் B.R. அம்பேத்கர் called Article 32 as heart and soul of the Indian Constitution. Heart and soul. Heading Article 32 போட்டுக்கோங்க. Heart and soul of the Indian Constitution. Explain the safeguards under in it. Article 32 அப்படின்னா why முன்னாடி why போட்டுக்கோங்க. why Dr. B.R. அம்பேத்கர் called அப்படின்னு போட்டுக்கோங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் ஏன் ஷரத்து 32 அல்லது விதி 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுகிறார். இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடுகிறார். அதில் உள்ள பாதுகாப்புகளை குறித்து எழுதுக. அதில் உள்ள பாதுகாப்புகளை குறித்து விவரிக்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். லிசன், எத்தனை क्वेश्चंस இருக்கு? ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்க எழுதிட்டு வரணும். ஓகேவா? இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். டைம் கொஞ்சம் எடுத்து முடிச்சிடலாமா என்ன? டைம் கொஞ்சம் எடுத்து முடிச்சுட்டுருவோமா? எஸ் மேக்ஸ் வேணுமா? மேக்ஸ் நாளே கதறீங்க. சரி, ஓகே. சோ இந்த क्वेश्चनக்கு இன்ட்ரோடக்ஷன் நீங்க வீட்ல போட்டுக்கோங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் ஆர்டிகல் 32 எழுதிக்கோங்க. சரி, எழுத வேண்டாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வீட்ல எழுதிக்கிறீங்களா? இதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய இருக்குது. சரியா? சோ இதை வீட்ல எழுதிக்கோங்க. நான் மெயின்ஸ் क्वेश्चनா கொடுத்திருக்கேன் இல்லையா? மெயின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் கொடுக்குறேன். மெயின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நான் தருகின்றேன். அதை பார்த்தும் நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். தமிழ் மீடியம்லயும் தரேன், இங்கிலீஷ் மீடியம்லயும் தரேன். எங்கே விட்டோம்? சோ இந்த ஆர்டிகல் 32 பத்தி நான் பேசுகிறேன். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் when there is violation. So இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 32. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், it provides a writ. What is mean by writ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். writ jurisdiction அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட உரிமைகளை படிக்கும் பொழுது இது அங்க வரும். சரிங்களா? writ அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் CJI அவர் பேர் என்ன? சந்திரசூட். சோ இவர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு நாங்க டைம் தரோம், கவர்மெண்ட் கிட்ட உங்களுக்கு நாங்க டைம் தரோம், சீக்கிரமா நீங்க ஆக்ஷன் எடுப்பீங்க நம்புறோம், இல்ல அப்படின்னா நாங்க ஆக்ஷன்ல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சரியா? எதற்கு? மணிப்பூர் கேஸ்க்காக. இது ஒரு லாங் பீரியட் வந்து கவர்மெண்ட் வந்து சைலண்டா இருந்தாங்க. ரொம்ப சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஏன் கவர்மெண்ட் வந்து கண்டுக்கிறது இல்லை அப்படின்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்கிறது,
கண்டுக்க மாட்டாங்க. ஏன்? அங்க அவங்களுக்கு இதுவே கர்நாடகால கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் போய்கிட்டு இருக்கு சரிங்களா, பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அவங்க ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னா அதை கவனிப்பாங்க. இல்லைன்னா அடிச்சு சாவுங்கன்னு விட்டுருவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாம் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியல, நம்மளாம் அடிச்சுக்க மாட்டோம். சோ இங்க படிச்சவங்க இருக்கிறாங்க மேக்சிமம் அப்படின்னு நம்புகிறேன். இங்க சண்டைகள் வருகிறது, பட் பெரிய அளவுக்கு ஒண்ணும் இல்ல. இத வச்சு ஆட்சியை கவுக்கணும், அதுதான் அவங்களோட நோக்கம். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜமன்னார் கமிட்டில பேசுறாங்க. ராஜமன்னார் கமிட்டி, இன்டர் ஸ்டேட் இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்ல சர்க்கரை கமிஷன்ல எல்லாம் நம்ம இங்க வருவோம். ஆர்டிகல் 32(2)(2)(6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட் இருக்கு சரியா. இப்போ வந்து நீங்க சப்போஸ் எல்எல்பி லாயர் ஏதாவது படிச்சிருந்தாங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து நல்ல பெரிய லெவல்ல வரணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லின்ற பாருங்க, இந்த சென்னை ஹைகோர்ட்ல போய் யாராவது ஒருத்தர் லாயரை பிடிச்சி அவங்களுக்கு அசிஸ்டண்டா இருந்து லேர்ன் பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்களா? இதுவே வந்து ஃபார்மாலிட்டிஸ்க்கு படிச்சவங்க அல்லது ஊருக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல இருக்கிறவங்க வேற வழி இல்லாம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல அந்த லோக்கல் கோர்ட்ல இருப்பாங்க. நீங்க வந்து இந்த ஹை கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய நாலேஜை நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும். ரிட்டு பத்தி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரிட்டு பத்தி இந்த பேசிக் தியரிட்டிக்கல் நாலேஜ் இருக்குமே தவிர பட் அது பிராக்டிக்கலா அதை பத்தியதான நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேவா? என்னோட ஃப்ரெண்ட், என் கிளாஸ்மேட், காலேஜ் முடிச்சான், இன்ஜினியரிங் என் கூட பண்ணான். அப்புறம் பார்த்தா அன்னைக்கு பார்த்தா கருப்பு கலர் கோட்டு போட்டுக்கிட்டு கோர்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா லாயர் ஆயிட்டு இருக்கான். இன்ஜினியரிங் படிச்சும் வேலை இல்ல, லாயர் படிச்சும் வேலை இல்ல. இப்போ சும்மாதான் சுத்திக்கிட்டு இருந்தான். அதான் சொன்னேன், டேய் போய் போய் இந்த ஊர்ல இருக்கியடா, வேற ஏதாவது ஊர்ல போனா கூட அட்லீஸ்ட் ஏதாவது கமிஷனா வரும். சரி, சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 226 ரிட் பெட்டிஷன் கொடுத்து சொல்லுகிறது. எங்க? ஹைகோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல 32. ரிட் பெட்டிஷன் அப்படின்னா என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்வொகேட்டுக்கும் லாயருக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன் சரிங்களா. பேரிஸ்டர், அட்வொகேட், லாயர் எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன், ரிமைண்ட் பண்ணுங்க சரிங்க. தானே நம்ம பார்ப்போம். சரி, இங்க பாருங்க. என்னது என்ன சொல்ல வந்தேன்? ரிட் பெட்டிஷன் ஏன்னா பார் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்றது அது சம் ப்ராசஸ் இருக்கு சரிங்களா. அதை பேஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. நான் இன்னும் பேரிஸ்டரையும் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். சரி, சோ இங்க ஆர்டிகல் 32ல ரிட் பெட்டிஷன் இருக்கு. வாட் இஸ் ரிட் அப்படின்னா கமாண்ட். சோ ஆர்டர், இதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. ஆர்டிகல் 13 என்ன சொல்லுகிறது அப்படின்னா லாஸ் தட் ஆர் வயலேஷன் எனி லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி இப்ப 32ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறது சரிங்களா. நடக்கிறது அப்படின்னா அதை நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்றாங்க. புரியுதா? இங்க சட்டத்தை நல் அண்ட் வாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? நாங்க கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படா கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கேக்குறீங்க எப்படா அப்படின்னு அவங்க ஜட்ஜு சொல்ல. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு சரிங்களா. நம்பர் 1 ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், prohibition, certiorari, co-warranto சரிங்களா. இதன் அடிப்படையில என்ன பண்றாங்க? ரிட்ட வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. சோ டிஃபரெண்டான ஆங்கிள் இருந்து கோர்ட் என்ன பண்றாங்க? களத்துல டைரக்டா இறங்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? கோர்ட் களத்துல இறங்குறாங்க. சரி, சோ ஸ்டோரி முடிச்சிடுறேன், அப்புறமா நீங்க வீட்டுல எழுதிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 18 வயசு அப்பதான் ரீச் ஆகுது. எப்படா 18 வயசு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு 12 வயசுல இருந்தே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. 6 வருஷம் காதல் சரிங்களா. சோ 12 வயசுல இருந்து காதல், 18 வயசு ஆயிடுச்சு, 6 ஆண்டுகள் காதல். சோ இதை செலிப்ரேட் பண்ணும் விதமா என்ன பண்ணிட்டான்? வீட்டை விட்டு ஓடிப்பிட்டா. பையனும் மேஜர் சரிங்களா. இப்ப பேரண்ட்ஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க? போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா காதுலயே போட்டுக்கல சரிங்களா. காதுலயே போட்டுக்கல சரியா. அந்த பொண்ணை தேடுறாங்க, காணோம். அந்த பொண்ணு வந்து அந்த பையன் கூட ஓடி போச்சா அல்லது வந்து
எலோப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது வந்து அந்த பொண்ணு யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, பேரண்ட்ஸ்க்கு அப்படிதானே இருக்கும், பேரண்ட்ஸ்க்கு அப்படிதானே இருக்கும். சோ அப்ஸ்காண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அன்னைக்கு ஒரு 3 வீக்ஸ் பேக் ஒரு அங்கிள் என் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா கிட்ட பேசிருந்தாங்க. எப்படி இருக்காங்க உங்க பையன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ரொம்ப மூஞ்சி டல்லா இருந்துச்சா. அப்புறமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க பொண்ணு ஓடி போயிட்டாலாம். அப்புறம் கேட்டாங்க. 3 நாளா வந்து அதை தேடி அலைஞ்சுக்கிட்டே ஃபுல்லா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் கேட்டாரு இந்த அண்ணா, ஏதாவது லவ் பிரச்சனை ஏதாவதுன்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு டீச்சர், அந்த அண்ணாவோட ஸ்டூடெண்ட். அவங்க 3 பசங்களுமே அந்த அண்ணாவோட ஸ்டூடெண்ட். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவரு. சோ அவர் கேட்கும்போது, என்ன எதுவோ தெரியல, நான் காலைல 6 மணிக்கு வேலைக்கு போறேன், நைட் 9 மணிக்கு வரேன், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. நான் வரும்போது என் கூட அப்புறமா அவங்க பேசி வந்துட்டோம். வரும்போது திட்டிகிட்டே வந்தேன் நானு. காலைல 6 மணிக்கு போயிட்டு 9 வர்றதுக்கு நீ எதுக்கு இங்க இருக்கிற வீட்டுல பசங்க என்ன பண்றானுங்க, எங்க சுத்துறாங்க, எவன் கூட சுத்துறாங்க, இல்ல என்ன பண்றான்னு கூட தெரியாம என்ன ஒரு தகப்பன். நான் என்னோட கேள்விக்கு நியாயம் தானேங்க. அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க சொல்லுதா என்ன, அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்க சொல்லுதா என்ன, குடும்பம் முக்கியம். சரி, இப்ப அந்த பொண்ணு காணாம போயிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, போலீஸ்காரங்க கேஸ் வந்து எடுத்துக்கல, அல்லது கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு ஏதோ ப்ராசஸ் இல்ல அப்படின்னா, அந்த குழந்தை அந்த பொண்ணு யாரோ காணாம போனா என்ன பண்ணுவாங்கன்னா, போய் கோர்ட்ல வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நாட் இன் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நாட் ஒன்லி இன் ஹை கோர்ட், டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்களால போக முடியும். அந்த உரிமை இருக்கு. இங்க எக்ஸிகியூட்டிவ் அவங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க போய் கோர்ட்ல ஃபைல் பண்ணலாம். எப்பா இந்த மாதிரி அந்த போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னு சொன்னா, சுப்ரீம் கோர்ட் களத்துல இறங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரிங் தி பாடி ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஹேபியஸ் கார்ப்ஸ் தெரியுமா? CORPS. What is my corpse? சடலம், பாடி. ஸ்பெல்லிங் கரெக்டா போட்டுருக்கனா? bring the body of, லட்டின் டேர்ம் இது வந்து லத்தீன் மொழி. habeas corpus. சோ கார்பஸ்னா பாடி, ஹேபியஸ்னா கொண்டு வாடா அப்படின்னு அர்த்தம். bring the body அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது எக்ஸாம் அப்படியே கேட்டிருக்காங்க, bring the bodyன்னு அர்த்தம். ஓகேவா? தமிழ் மீடியமும் இந்த இங்கிலீஷ் டேர்ம் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல அப்படி கேட்டிருந்தாங்க, தமிழ்ல கொடுக்கல, இங்கிலீஷ்ல தான் கொடுத்திருந்தாங்க. bring the body, forbid அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? ஆட்கொணர்வு, நீதி, பேராணை அப்படின்னு சொல்லிட்டு, ஆளை கொண்டு வந்து வெய் அப்படின்றதுக்காக நீதி அரசர்களால் கொண்டு வரக்கூடிய சாதாரண ஆணை கிடையாது, அது பேர் ஆணை, பெரிய ஆணை. புரிஞ்சுதா? ஆட்கொணர்வு, நீதி, பேராணை அப்படின்னா என்னன்னு, ஆள் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நீதிபதிகளால் கொண்டு வரக்கூடிய பெரிய ஆணை, இதுதான் ஆட்கொணர்வு, நீதி, பேராணை. புரிஞ்சுதா? ஹேபியஸ் கார்பஸ். அதனாலதான் போலீஸ் வந்துட்டு யாராவது காணாம போயிட்டாங்க அப்படின்னா கேஸ ஃபைல் பண்றாங்க. சரிங்களா? சோ இந்த ரீசன்காக. சோ இந்த பாயிண்ட் ஹேபியஸ் கார்பஸ் புரிஞ்சுதா? சோ திஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ட் பர்சனல் லிபர்ட்டி. சரிங்களா? பப்ளிக் அண்ட் பிரைவேட் சர்வெண்ட். சரி, பிரின்சிபல் ஆஃப் லோக்கஸ் ஸ்டாண்டி டஸ் நாட் அப்ளை ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். வாட் இஸ் மீன் பை லோக்கஸ் ஸ்டாண்டி அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் தானாக போய் கேஸ ஃபைல் அவங்க மட்டும் தான் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோவாரண்டோ சொல்றேன். கோவாரண்டோ, இந்த கோவாரண்டோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா can be applied here. Okay. Listen, இப்போ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் போய் கேஸ ஃபைல் பண்ண கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இப்போ வந்து இங்க ஒரு நபர் இருக்காருங்க, அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா வயசு 28 வயசு. சரிங்களா? இன்னொரு நபர் இருக்காருங்க, அவருக்கு வந்து வயசு 27. சரிங்களா? சோ சீனியாரிட்டியின் அடிப்படையில ப்ரொமோஷன் கொடுக்கணும். இந்த ஆளுக்கு கொடுக்காம இந்த ஆளுக்கு ரிசர்வேஷன், இந்த ஆளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி உனக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க, உன்னை விட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அதிகம், உன்னை விட நான் அதிகமா ஒர்க் பண்ணிருக்கேன், எதன் அடிப்படையில இருந்து இங்க கொடுத்த அப்படின்னா, இவன் சொல்லுவான் காசு, மணி, துட்டு அப்படின்னு சொல்லுவான். சரி நான் போய் கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், போய் கோர்ட்ல
ஹைகோர்ட்ல இல்ல சுப்ரீம் கோர்ட்ல எதன் அடிப்படையில இவனுக்கு பதவி இது முன்னாடி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதன் அடிப்படையில? கோ வாரண்டோ. சோ எதன் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரியுதா நான் சொல்றது? It is issued by court to inquire into a legality of claim of a person to public office. So ஒரு பப்ளிக் ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க. சோ அவனை விட ஜூனியர் அத சீனியர் இருக்கும் பொழுது ஜூனியரை தூக்கி முன்னாடி போட்டிருக்கானுங்க. எப்படா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பை வாட் அத்தாரிட்டி, பை வாட் வாரண்ட், சரிங்களா, எதன் அடிப்படையில கொடுத்தீங்க அப்படின்றாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் கேஸ் போட முடியுமே தவிர என்னால போட முடியாது. சோ லோக்கல் ஸ்டாண்டி பிரின்சிபல் அப்ளை ஹியர். ஓகேவா? The writ can be issued by only in case of substantive public officers, not against the ministerial or private office. சரிங்களா? சோ பொது பணி இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் ஜாப், இதுல மட்டும்தான் இதுக்கு போக இந்த ரிட்டை வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர, அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க, தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவாரண்டோ. சரிங்களா? பொது அதிகார பதவியில் உள்ள ஒருவரை அவர் எந்த தகுதியின் அடிப்படையில் அப்பதவி வகிக்கிறார் என்று வினவப்படும் ஆணை. பொது அலுவலகங்கள் ஆக்கிரமிப்பு செய்வதை தடை செய்கிறது. பொது அலுவலகத்திற்கு ஒரு நபர் சட்டப்பூர்வமாக கோரிக்கைக்காக வினவுவது. புரியுதா? கோவாரண்டோ புரிஞ்சுதா? சரி, நான் திருப்பி மேல வரேன். ஆட்கொணர்வு நீதி பேராணை புரிஞ்சுதா? காணாம போயிட்டாங்க யாராவது அப்படின்னா, அவங்க யாரும் எழுத வேண்டாம். ஏன்னா இங்க இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் இங்க ஸ்கிப் பண்ணிட்டேன், அது நான் சொல்லணும். சரியா? யாரும் எழுத வேண்டாம். காணாம போயிட்டாங்க அப்படின்னா கேஸ் ஃபைல் பண்ணலாம், அவங்க புடிச்சிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் போலீஸ்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டளை. அவங்க அதனாலதான் என்ன பண்றாங்க, யாராவது ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெத் பாடி அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சி சதஞ்சி இதா இருக்கிறது கொஞ்சம் அந்த மாதிரி சிமிலரா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறமா காசு செலவு பண்ணி அந்த செத்து போன சடலத்துக்கு அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணி பூ பொட்டெல்லாம் வச்சா உயிரோட அந்த ஆள் வருவாரு. பாத்தீங்களா நியூஸ்ல? உயிரோட அந்த ஆள் வருவாங்க. அப்படி நியூஸ்ல வந்து பரபரமா போடுவாங்க, மீண்டும் ஒரு முறை உயிருடன் வந்த தாத்தா செத்து போனார்கள் என்று இவங்களுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, பாடையை கட்டிட்டாங்க. பட் உயிரோட வந்து காட்சி. சரி, செத்தவர் உயிரோட வந்து பரபரப்புன்னு போடுவானுங்க. நியூஸ் வேற எதுவும் கிடையாது இவங்களுக்கு. ஆட்கொணர்வு நீதி பேராணை புரிஞ்சுதா? நீங்க வீட்டுல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மேண்டமஸ் கமாண்ட், வி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஒரு விஷயத்த பண்ணணும், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க, ஒரு விஷயத்த பண்ணணும், பண்ண மாட்டேங்கிறானுங்க. யாரு? நம்ம ஆளுங்க, நாம தான். நம்ம யாரு? கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் ஆக போறோம். நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய தவறும் பொழுது கோர்ட் என்ன பண்ணுகிறது, ஒரு விஷயத்த கோர்ட் வந்து என்ன பண்ணுகிறது, டேய் ஏன்டா நீ பண்ணல, ஒழுங்கா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் போடுறாங்க. சோ எப்போ ஒரு நபர் ஒரு விஷயத்த வந்துட்டு செய்ய தவறும் பொழுது அபிஷியல்ஸ், பப்ளிக் அபிஷியல்ஸ், சரிங்களா, கோர்ட் டு பப்ளிக் அபிஷியல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான் பாருங்க. நாட் டு பிரைவேட் இண்டிவிஜுவல் ஆர் பிரைவேட் பாடி. பிரைவேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பப்ளிக். இப்போ ஒரு கலெக்டர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய வேலையை வந்து உருப்படியா செய்யல, அப்ப கோர்ட் வந்து அறிவுறுத்துகிறது. நான் உங்களை மரத்தெல்லாம் வெட்ட சொன்னேனே, என்ன பண்ணி வச்சீங்க? கருவேல மரத்தை வெட்ட சொன்னாங்க. கருவேலை மரத்தை வந்து வெட்ட சொன்னாங்க. ஏன் கருவேலை மரத்தை வெட்ட சொன்னாங்க? இவங்க வந்து அது எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது காதுலயே போட்டுக்கல. சோ அதனால வந்து கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மேண்டமஸ்ல இருந்து தானா வந்து இந்த மாதிரி நாங்க உங்களை மரத்தை வெட்ட சொன்னோம், ஆனா நீங்க வந்து மரத்தை வெட்டல. சோ நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுக்கு 6 வாரம் டைம் தரேன், 6 வாரத்துக்குள்ள நீங்க அதுக்கான ஆன்சரை வந்து தாக்கல் பண்ணுங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு நாங்க 4 வாரங்கள் தருகிறோம், அதற்குள்ள நீங்க அந்த தீர்ப்பை கொடுக்கணும், அதற்குள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், காணாம போயிட்ட ஒரு இதை வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கமெண்ட் பண்றத பார்த்திருப்பீங்க. சோ திஸ் இஸ் கால்ட் மேண்டமஸ். இந்த சீமை கருவேலை மரம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சிரும். டெரர் காய் இன்னொன்னு இருக்கு, டெரர் ஆஃப் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த 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 யூக்கலிப்டஸ் ட்ரீ தெரியும் தானே, தைல மரம்.
முன்னெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்து நெருப்புல போட்டு இது தண்ணியில தலை குளிக்கும் போது சுட வச்சு, அடுப்புல போட்டு தண்ணி சுட வைக்கும் போது அதெல்லாம் போட்டு நல்லா சுட வச்சு அப்புறமா குளிப்பாங்க. நல்லா இருக்கும் அது. இப்போ வந்து அந்த ஆயில் கொடுத்து எடுக்கிறாங்க. ஃப்ரெண்டு ஊட்டிக்கு போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தான் ஒரு தைலம் இருக்கு. லைட்டா ஓபன் பண்ணாலே வீடு ஃபுல்லா ஸ்மெல் வந்துடும். சூப்பரா இருக்கு. சரி. சோ இந்த யூக்கலிப்டஸ் இது இருக்கு இல்லையா, இது வந்து இந்த இடத்துல நட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, இது அப்படியே உள்ள போய் இருக்கிற தண்ணி எல்லாம் ஆட்டைய போட்டுருமா. பக்கத்துல ஏதாவது செடி இருக்கு இல்லையா, அந்த செடிக்கு தண்ணி பத்தாது, அது செத்து போயிடும். சோ டெரர் காய், ஹி இஸ் எ வெரி டெரர் காய். TERROR. சரியா, இவனை ஞாபகம் வச்சுக்கோங்க, யூக்ளிட்ஸ். சரியா. சோ சீமை கருவேலை மரமும் அதே இது. இந்த முள்ளு செடி அந்த ஒரு மாதிரியா இருக்கும். இது முடிச்சிட்டோம். மேண்டமஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா. பிரைவேட் இண்டிவிஜுவல் மேல கொண்டு வர முடியாது. பிரசிடென்ட் ஆர் கவர்னர் ஆர் CJI இவங்க மேல எல்லாம் ஹைகோர்ட் இவங்க மேல கொண்டு வர முடியாது. சரியா. அப்புறம் டு என்ஃபோர்ஸ் எ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன், ஒரு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, சோ அந்த நிர்ணயம் அந்த கான்ட்ராக்டின் அடிப்படையில அவங்க பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயத்துக்கு மேல கொண்டு வர முடியாது. இப்படி எல்லாம் வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. புரிஞ்சுதா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மேலயோ ஸ்டேட் கவர்னர் மேலயோ இது கொண்டு வர முடியாது. அடுத்து வந்து CJIF ஹைகோர்ட், சரிங்களா, அல்லது அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஜுடிஷியல் கெபாசிட்டில இருக்கவங்க மேலயும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது யார் ஆர்டர் பண்றாங்க, கோர்ட் டு பப்ளிக் அபிஷியலுக்கு. சரிங்களா. அடுத்து ப்ரோஹிபிஷன் பாக்குறோம். டு ஃபார்பிட் அப்படின்னு அர்த்தம், வராது, டு ஃபார்பிட். சரிங்களா. சோ தடை செய்கிறது. அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டதுங்க. ப்ரோஹிபிஷனும் செர்ஷரியும் ஜுடிஷியல் சம்பந்தப்பட்டது. இது ரெண்டுமே, இதுவும் பின்னாடி ஒண்ணு இருக்க பாருங்க கோவரண்டோ, இது வந்து பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிக்கு சம்பந்தப்பட்டது. சரியா. சரி. இந்த ப்ரோஹிபிஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. சரிங்களா. சோ இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு. இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லையை தாண்டி இவர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னா இவங்க அறிவுறுத்துவாங்க, எப்பா உங்க எல்லை எவ்வளவோ அதுக்குள்ள நிறுத்திக்கோ, அந்த எல்லையை தாண்டி இந்தந்த கேஸ விசாரிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை, அந்த கேஸ நீ என்ன பண்ணு எனக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணும் பண்ணாத அப்படின்றாங்க. புரிஞ்சுதா. ப்ரோஹிபிஷன் அப்படின்னா, ப்ரோஹிபிஷன் என்ன பண்றாங்க, ப்ரோஹிபிட் தடையுறுத்துறாங்க. தடையுறுத்தும் நீதி பேராணை. சரிங்களா. செயலுறுத்தும் நீதி பேராணை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தடையுறுத்தும் நீதி பேராணை நீங்கள் பாருங்க. This is only preventive. To forbid, தடை விதித்தல் உயர் நீதிமன்றத்தால் கீழமை நீதிமன்றங்களுக்கு எதிராக வெளியிடப்படுகிறது. நீதித்துறை மற்றும் அரை அளவு நீதிமன்ற அதிகாரத்தை கொண்ட அமைப்புகளுக்கு எதிராக மற்றும் எய்தர் அதுல ஜட்ஜ் இருக்கணும். வாட் இஸ் மை குவாசி ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்ப ட்ரிபுனல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஜட்ஜஸ் இருப்பாங்க. யாராவது ஒரு ஜட்ஜை உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னா they are not என்ன சொல்றது கோர்ட் கிடையாது. பட் அதுல வந்து ஜட்ஜ் இருக்காருனாலே அது அரை நீதி அதிகாரங்களை கொண்ட அமைப்பா மாறிடும். ஏன்னா அதுல ஜட்ஜ் இருக்கிறாரு. சரிங்களா. அபிஷியல்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க மேலயும் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புரிஞ்சுதா. ப்ரோஹிபிஷன் புரிஞ்சுதா. சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேலேயோ பிரைவேட் மேலேயோ லெஜிஸ்லேட்டிவ் மேலேயோ அதாவது சட்டமன்றங்கள் மேலேயோ நிர்வாகத்துறையினர் மேலேயோ இது கொண்டு வர முடியாது. இது முழுக்க முழுக்க நீதித்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரம். நெக்ஸ்ட் போலாம். செஷரி. So to be certified or to be informed அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா quashing the order of the lower courts அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கீழமை நீதிமன்றங்கள் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, இவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, இவங்க ஒரு விசாரிச்சுட்டு இருக்காங்க, நீ ஒண்ணும் பண்ணாத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ இந்த கேஸ வந்து ஹைகோர்ட் எடுத்துக்கிச்சோ இனி வந்து இவங்களது முடிஞ்சிருச்சு, இவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் ஓவர், இனி எல்லாமே ஹைகோர்ட்டோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இப்ப சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஹைகோர்ட்டோட ஒர்க் முடிஞ்சது. ஹைகோர்ட்டால இனி அதை எதையும் விசாரிக்க முடியாது. நான் சொல்றது புரிஞ்சுதா. செஷரி அப்படின்னா டு பி சர்டிஃபைட், டு பி இன்ஃபார்ம்ட். இதை ஏன் இப்படி கொண்டு வராங்க அப்படின்னா இவர்களுக்கு இப்போ நான் பேச சொன்னேன், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு நாலேஜ் கம்மி, ஹைகோர்ட்ல இருக்கிறவங்களுக்கு இவங்களை காட்டிலும் நாலேஜ் அதிகம். கரெக்டா.
சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாலேஜ் அதிகம். ஒண்ணு இல்லைங்க, இப்ப நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கோங்க. இப்போ 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் அதே இதுல 7-8 வருஷம் நல்லா 2 பேருமே நல்லா டீச் பண்றவங்க, அதுல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இது எப்படி சொல்லலாம்னா, இவங்க ஒரு 2 புக் படிச்சிருக்காங்க, இவங்க ஒரு 8 புக் படிச்சிருக்காங்க. நம்ம ஐஎன்எம் கிளாஸ் மாதிரி, இப்ப நம்ம ஐஎன்எம் கிளாஸ்க்கும் இப்ப மத்த ஏதாவது ஒரு ஐஎன்எம் கிளாஸ், நான் சும்மா இதுக்காக சொல்ல, பட் பெருமைக்காக நான் சொல்லவில்லை, நான் சும்மா இதுக்காக சொல்ல வரேன், சரிங்களா? இப்ப ஐஎன்எம் கிளாஸ்க்கும் இப்ப சாதாரணமா வந்து வர்றவங்களுக்கும் இருக்கிற ஐஎன்எம் கிளாஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஏன் எல்லா கொஸ்டின் இதுல வந்துருது, எல்லா டாபிக் இதுல வருது. மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, சரியா? காரணம் என்ன? நிறைய படிக்கிறாங்களா? இப்போ யூபிஎஸ்சி ஃபேக்கல்டிஸ் டெல்லி ஃபேக்கல்டிஸ் இருக்கு இல்லையா? டெல்லி ஃபேக்கல்டிஸ், இப்ப அவங்களுடைய கிளாஸஸ், இப்ப அவங்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட அதிகமா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? ஏன் அவங்க 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த புக்கை எழுதியிருக்காங்க. சோ அவங்க வந்து இப்போ வந்து ராமச்சந்திரா குகா அவர் என்ன பண்றாரு, இப்ப அவரு கிளாஸ் டீச் பண்றாரு, அவரு வந்து ஹிஸ்டாரியன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் as well as டீச்சர், அவ்வளவுதான். பட் அவர் ஹிஸ்டாரியன் அண்ட் டீச்சர். சோ அவர் வந்து ரிசர்ச் இன்னும் நிறைய படிச்சிருப்பாரு, சரிங்களா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் புரியுது இல்லையா? சோ சேம் திங் இங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாலேஜ் வேரி ஆகும். சோ அதனால வந்து இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருக்கக்கூடிய விஷயம். சோ இதை நீங்க வந்து ஆராய வேண்டாம், இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்றாங்க, இவங்க எடுத்துக்கொள்றாங்க. அதுதான் டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? நெறியுறுத்தும் நீதி பேராணை ஆவணம் வழங்குதல் விவரம் உயர் நீதிமன்றத்தால் கீழமை நீதிமன்றத்துக்கு சொல்லப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தால் கீழமை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயத்திற்கு வழங்கப்படுவது. ஹையர் கோர்ட் டு லோயர் கோர்ட், சரிங்களா? இங்க வந்து உயர் நீதிமன்றம்னா ஹை கோர்ட் கிடையாது. இட் மே பி சுப்ரீம் கோர்ட் டு ஹை கோர்ட், புரியுதா? உயர் அதிக அதிகாரங்களை கொண்ட அந்த நீதிமன்றங்கள், புரிஞ்சுதா? Listen, this is preventive, this is preventive and curative. இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணாதரா அப்படின்னு சொல்லி தடை பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பண்ணாமல் தடை செய்வதும், அத வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய தவறுகளை ஆராய்வதும் கூட, புரியுதா? தவறு நடக்காம ஆராய்வது, சரிப்படுத்துவதுன்னு எழுதிக்கோங்க, சரிப்படுத்துவதுன்னு. இது இங்க இருக்கு, நோட்ஸ்ல கொடுத்திருப்பேன், சரியா? சரி, நெக்ஸ்ட் இங்க சைடுல எழுதிருப்பாங்க. சோ இது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாம். எல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस. ட்ரிபியூனல்ஸ் மீதும் விதிக்கலாம். காரணம் குவாசி ஜுடிஷியல், ஒரு ஜட்ஜ் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு அமைப்புல ஒரு ஜட்ஜ் இருக்காருனாலே அது ஜுடிஷியல் அதிகாரம் வந்துரும் அவருக்கு, ஓகேவா? சோ 1991ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, however 1991 Supreme Court ruled that the certiorari can be issued even against administrative authorities affecting rights of individuals அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் certiorari அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா only judicial authorities மட்டும்தான் இருந்தது. ஆனால் 1991க்கு பிறகு அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ்க்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது அவங்களே கேள்வி கேட்கலாம். புரிஞ்சுதா? certiorari முடிஞ்சுதா? தகுதி வினவும் நீதி பேராணை கோஆரண்ட் சொல்லிட்டங்க. ஓகே, quashing the order of lower courts, இது ரொம்ப முக்கியம். இந்த டேர்ம் அப்படியே கொடுப்பாங்க. கோஆரண்ட பேசிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆர்டிகல் இதுக்கு போறதுக்கு முன்னாடி
இந்த ரிட்ஸ் பத்தி ஒரு சில பாயிண்ட்ஸ் அதுக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம பேசிட்டு வந்துருவோம். Enforcement of fundamental rights when there is violation பேசிட்டோமா? இது அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அதை நிலைநாட்டுவதற்காக வழங்கப்படக்கூடிய பேர் ஆணைகள், அதுவே ரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீதி பேராணைகள், நீதித்துறையால் வழங்கப்படக்கூடிய பெரிய ஆணைகள் நீதி பேராணைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் இதை சொல்லி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து an article without which this would be a nullity, an article without which this constitution would be a nullity அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து இது இல்லாமல் அரசியலமைப்பு என்பது நிறைவு பெறாது, காணாம போயிடும் அப்படின்றாங்க. சரிங்களா? it is the very soul of the constitution and the very heart of it அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே மற்றும் ஆண்பா அப்படின்றாரு. அடுத்து ஜூம் பண்றாருங்க. Article 359 கீழ் president can suspend the right to move any court for the enforcement of fundamental rights during emergency. 359 கீழ் குடியரசுத் தலைவர் ஆல் நேஷனல் தேசிய நெருக்கடி அமல்படுத்தப்பட்டிருக்கும் பொழுது ஆர்டிகல் 352 கீழ, சரிங்களா, சோ நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும் பொழுது ஆர்டிகல் 359 என்ன சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஆனால் ஆர்டிகல் 21 இந்த வாழ்வதற்கான உரிமைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து எதுவும் எக்காரணத்தை கொண்டும் எடுக்க முடியாது. சரிங்களா? சோ சஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லிசன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யாருமே வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் வந்து ஃபண்டமெண்டல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா ஃபண்டமெண்டல் ரைட் போயிடும்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? எமர்ஜென்சி வந்தாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கிறது இருக்கு. ஆனா அது வயலேஷன் ஆகும் பொழுது இந்த ரிட் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த ரைட் தான் வந்துட்டு இல்ல. புரியுதா நான் சொல்றது? கோர்ட்ல போய் ரிட் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த உரிமை தான் இல்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்து விசாரிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? எமர்ஜென்சி டைம்ல எமர்ஜென்சி போட்டா உங்களோட அடிப்படை உரிமைகள் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு இருக்கு, ஆனால் அது வயலேஷன் ஆச்சு அப்படின்னா உங்களால கோர்ட்டுக்கு நீங்க போறீங்க பாத்தீங்களா, அந்த உரிமைகள் தான் இல்ல. சோ 359 சஸ்பெண்ட் பண்ணுது. ஓகே, ஆர்டிகல் 2 to 6 ஹை கோர்ட்டோட ரிட்ட பத்தி பேசுது. சரி, சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் பெருசா ஹை கோர்ட்டோட ரிட் பெருசா சொல்லுங்க? சுப்ரீம் கோர்ட்டோட ரிட் பெருசா ஹை கோர்ட்டோட ரிட் பெருசா? குட் மகா. சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஹை கோர்ட்டோட ரிட் தான் பெருசு. எப்படா அப்படின்னா பெருசு மீன்ஸ் வைடர். சரிங்களா? நாட் அத்தாரிட்டியை நான் இங்க மீன் பண்ணல. சுப்ரீம் கோர்ட் ரிட்ஸ் ஆர் ஒன்லி ஃபியூ கேசஸ். சரிங்களா? இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். The high court writs வந்து பாத்தீங்கன்னா not only fundamental rights but also some other cases. சரிங்களா? மற்ற ரைட்ஸ் பாதிக்கப்படும் பொழுது மற்ற விஷயங்களுக்கும் என்ன பண்ண முடியும்? ஹை கோர்ட்டால ஆர்டிகல் 2 to 6 வந்துட்டு ரிட் கொண்டு வர முடியும். புரிஞ்சுதா? அதனாலதான் ஹை கோர்ட்டோட ரிட் வைடர் தென் சுப்ரீம் கோர்ட். புரிஞ்சுதா? முடிச்சிட்டோம். தூங்கல கண்ணு கட்டுது. கண்ணும் கட்டல, அது கண்ணு அப்படி ஒரு பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. தி எண்ட். அது கால் 3